நேயர்களுக்கு அன்பான மதிய வணக்கம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஃப்ரம் ரெயின்போ புதுவை 102.8 ஹலோ டாக்டர் நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கும் நான் காயத்ரி. இன்னைக்கு ஹலோ டாக்டர் நிகழ்ச்சியில ரீஜனல் மற்றும் லோக்கல் அனஸ்தீசியா பற்றி தான் நம்ம பேச போறோம். நிறைய விஷயங்களை நம்ம தெரிஞ்சுக்க போறோம். நம்ம கூட யார் இருக்காங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, புதுச்சேரி இந்திரா காந்தி அரசு மருத்துவக் கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிறுவனம் மயக்கவியல் துறை உதவி பேராசிரியர் டாக்டர் ஏ அஸ்வின் அவர்களுடன் இன்னைக்கு ஹலோ டாக்டர் நிகழ்ச்சிக்குள்ள போகலாம். நேர்களே, மயக்க மருந்து பற்றிய உங்களுடைய சந்தேகங்களுக்கு விளக்கம் பெறலாம் எஃப்எம் ரெயின்போவில். அதுக்கு நீங்க 227176 மற்றும் 227523 என்ற எண்ணில் தொடர்பு கொள்ளலாம். வெளியூர் நேர்கள் அல்லது செல்போன் மூலியமா கூப்பிடுறவங்க 0413 என்ற முன்குறியீட்டையும் சேர்த்து தொடர்பு கொள்ளலாம். வணக்கம் டாக்டர். வணக்கம் டாக்டர். இப்போ இன்னைக்கு நம்ம லோக்கல் அனஸ்தீசியா மற்றும் ரீஜனல் அனஸ்தீசியா பற்றி தான் நம்ம பேச போறோம். முதல்ல அந்த லோக்கல் அனஸ்தீசியா என்ன டாக்டர், ரீஜனல் அனஸ்தீசியா என்ன டாக்டர்? இப்போ பார்த்தீங்கன்னா, லோக்கல் அனஸ்தீசியானா அந்த குறிப்பிட்ட இடத்துல மட்டும் மறுக்க வச்சுட்டு அந்த இடத்துல ஆப்ரேஷன் செய்கிறது தான் லோக்கல் அனஸ்தீசியான்னு சொல்லுவோம். ரீஜனல் அனஸ்தீசியான்னு பார்த்தீங்கன்னாக்கா, இப்போ கையில் அடிபட்டிருக்கா இல்லை காலில் அடிபட்டிருக்கும், அதுக்கு போகிற நரம்பை மருந்து கொடுத்து அந்த நரம்பை செயலிழக்க வச்சு தற்காலிகமாக செயலிழக்க வைக்கிறது தான் வச்சு, அதுக்கப்புறம் அந்த பகுதி ஒருவேளை கையாக இருக்கலாம், காலாக இருக்கலாம், முழங்கையாக இருக்கலாம், முழங்காலாக இருக்கலாம், அந்த ஒரு குறிப்பிட்ட பகுதியை மட்டும் நம்ம மயக்கம் மறுத்து போற வைக்கிறது தான் ரீஜனல் அனஸ்தீசியா. அதாவது ஒரு பகுதி, அதாவது உடம்புல இருக்க ஒரு பகுதியை மட்டும் பண்றது ரீஜனல். அப்ப லோக்கல்ங்கிறது ஒரு குறிப்பிட்ட இடம். இப்போ தோல்ல இங்க ஏதாவது ஒரு காயம் இருக்கு, அதுக்கு நம்ம தையல் போடணும், அந்த மாதிரி எதனாக்கா அதுக்கு லோக்கல் அனஸ்தீசியா. அந்த ஒரு சின்ன இடத்துக்கு மட்டும் ஊசி போட்டு லோக்கல் அனஸ்தீசியா கொடுத்து நம்ம தையல் போடலாம், அந்த மாதிரி. ஓகே டாக்டர். இப்போ எந்த வகையான அறுவை சிகிச்சைக்கு எந்த மயக்க மருந்து பொருத்தமானது டாக்டர்? அவற்றுடைய வகைகள் என்னென்ன இருக்கு டாக்டர்? மயக்க மருந்துன்னு பார்க்க போனீங்கன்னா, இப்போ ஜெனரல் அனஸ்தீசியா இருக்கு, ஸ்பைனல் அனஸ்தீசியா இருக்கு. ஸ்பைனல் அனஸ்தீசியாவும் ரீஜனல் அனஸ்தீசியா தான். லோக்கல் அனஸ்தீசியா, ரீஜனல் அனஸ்தீசியா மூணாக இருக்கும். ஜெனரல் அனஸ்தீசியான்னு பார்த்தீங்கன்னா, வழக்கம் போல் முழு மயக்கம் எல்லாத்துக்குமே தெரியும். எப்படின்னாக்கா, ஃபுல்லாக மயக்க மருந்து கொடுத்து ஃபுல்லாக முழு மயக்கம். ஆனால் இந்த லோக்கல் அனஸ்தீசியா பார்த்தீங்கன்னாக்கா, அந்த குறிப்பிட்ட ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த குறிப்பிட்ட இடத்த மட்டும் மறுக்க வச்சு அதில் ஆப்ரேஷன் பண்ணுறது. ரீஜனல் அனஸ்தீசியா ஏற்கனவே சொல்லிட்டேன். ஸ்பைனல் அனஸ்தீசியானா முதுகு தண்டில் ஊசி போட்டு அங்கே மருந்து செலுத்தி குறிப்பிட்ட இடத்த மட்டும், அதாவது வயிற்று பகுதிக்கு கீழே இருக்கிற பகுதிகளில் ஆப்ரேஷன் செய்யணுன்னாக்கா நம்ம ஸ்பைனல் அனஸ்தீசியாவில் தான் நம்ம மோஸ்ட்டாக பண்ணுவோம். உதாரணத்துக்கு இப்போது ஹெர்னியா ஆப்ரேஷனோ இல்லை இது எல்எஸ்சிஎஸ், அதாவது டெலிவரி லோவர் செக்மெண்ட் சிசேரியன் செக்ஷன், அதுக்காக எல்லாத்துக்கும் இடுப்பு கீழே ஃபுல்லாக மறுத்து போக வைக்கிறது நம்மளுடைய ஸ்பைனல் அனஸ்தீசியா. ஓகே டாக்டர். இப்போ அடுத்ததான் இப்போ ஒரு நோயாளிங்களுக்கு உடல்நல கேற்றவாறு எந்த அளவுக்கு நம்ம மயக்க மருந்து கொடுக்கணும்? அப்போ இப்போ கொஞ்சம் அவங்க உடம்பு ரொம்ப வீக்கா இருப்பாங்க, இல்ல சக்கரை நோய் அந்த மாதிரி பிபி அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு மயக்க மருந்து நார்மல் பேஷண்ட்ஸ் மாதிரி கொடுப்பாங்களா டாக்டர், இல்ல எப்பவும் போல எல்லாருக்குமே சேம் அப்படிங்கிற மாதிரி? எல்லாருக்குமே ஒரே மயக்க மருந்து கொடுக்க முடியாது, ஒரே டோஸும் கொடுக்க முடியாது. ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒரு தனி டோஸ், தனி மருந்து தான் கொடுக்க முடியும். பார்த்தீங்கன்னாக்கா, ஜெனரல் அனஸ்தீசியா பார்த்தீங்கன்னாக்கா ஜெனரல் அனஸ்தீசியா முழு மயக்கத்தில் பார்த்தீங்கன்னா ஒவ்வொருத்தவங்களுக்கும் அவங்களுடைய உடல் உபாதைகள், அதாவது சுகர் இருக்கோ, இல்லை பிளட் ப்ரெஷர் அதிகமாக இருக்கோ, இல்லை ஹார்ட் ப்ராப்ளம் இருக்கோ, அதுக்கு ஏற்ற மாதிரி மருந்து மாறும், அதுக்கு ஏற்ற மாதிரியான டோஸ் மாறும். அதே மாதிரி இந்த ஸ்பைனல் அனஸ்தீசியா சொன்னோம் இல்லைங்களா, அது பார்த்தீங்கன்னாக்கா வயசுக்கு ஏற்ற மாதிரியும் ஹைட்டுக்கு ஏற்ற மாதிரியும் டோசேஜ் மாறும். எவ்வளோ டோசேஜ் கொடுக்குறோன்றது, அதாவது எத்தனை எம்எல் கொடுக்குறோன்றது அதில் மாறும். ஓகே டாக்டர். இப்போ அதுக்கு இவங்க தகுதியானவங்களான்னு ஃபர்ஸ்ட் நீங்க எப்படி கண்டுபிடிப்பீங்க டாக்டர்? நீங்க இப்போ சொன்னீங்க ஹைட்டை வச்சு நாம் பார்ப்போம், அவங்களுடைய அது மட்டும் தான் பார்ப்பீங்களா, இல்லை வேற ஏதாவது நீங்க செக் பண்ணுவீங்களா? இவங்க தாங்குவாங்க இவ்வளோ அளவு? ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக பார்ப்போம். ஆப்ரேஷனுக்கு முன்னாடி எப்பவுமே ப்ரீ அனஸ்தீசியா செக்அப்னு ஒன்று பண்ணுவோம். அது பண்ணிட்டு தான் நம்ம எந்த பேஷண்ட்டாக இருந்தாலும் ஃபிட்டாக இல்லையான்னு கொடுப்போம். ஃபிட்டாக இருக்க பேஷண்ட் நம்ம ஆப்வியஸாக நம்ம அனஸ்தீசியா, அன்ஃபிட் ஆகிற பேஷண்ட் நம்ம திருப்பி அவங்களுக்கு என்னென்ன காரணங்களுக்காக அவங்க அன்ஃபிட்டாக இருக்காங்களோ அதை சரி செஞ்சுட்டு வரணும். சில பேருக்கு ரத்த கம்மியாக இருக்கலாம், ஹீமோகுளோபின் கம்மியாக இருக்கலாம், அவங்களுக்கு ஹீமோகுளோபின் இன்க்ரீஸ் பண்ணிட்டு வர்றதுக்காக
அறிவுறுத்துவோம். ஸோ இந்த மாதிரிலாம் இருக்குது. சில பேருக்கு பிபி அதிகமாக இருக்கும், அவங்கள பிபி கண்ட்ரோல் பண்ணிட்டு வர சொல்லுவோம். சுகர் அதிகமாக இருக்கும், சுகர் கண்ட்ரோல் பண்ணிட்டு வர சொல்லுவோம். ஸோ ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒரு மாதிரியாக இருக்கும். ஓகே டாக்டர். இப்போ நீங்கள் வந்து ஏற்கனவே பிளான் பண்ணி நம்ம ஆப்ரேட் பண்ண மாதிரி இருந்து சொன்னீங்க. இப்போ எமர்ஜென்சி நம்ம கண்டிப்பாக ஆப்ரேஷன் எமர்ஜென்சியில் பண்ணணும் அப்படிங்கும் போது அப்போ எப்படி நீங்கள் இதெல்லாம் செக் பண்ணுவீங்க சார்? எமர்ஜென்சின்னு பார்த்தீங்கன்னா எப்போவுமே ஒரு ஹை ரிஸ்க்கான ஒரு சுச்சுவேஷன் தான். எப்போவுமே வந்து ஹை ரிஸ்க்கான ஒரு ஹை ரிஸ்க் கன்சென்ட் எடுப்போம். அதாவது இப்போ நார்மலாக இருக்க பேஷண்ட் வந்து நார்மலாக இருக்க பேஷண்ட், அதாவது ASI 1 ASI 2 பேஷண்ட்ஸ் அந்த அளவுக்கு ஒன்றும் பெருசாக பாதிப்பு வராது. சப்போஸ் அவங்களுக்கு ஏற்கனவே நிறைய ப்ராப்ளம் இருக்குது, கிட்னி ப்ராப்ளம் இருக்குது, ஹார்ட் ப்ராப்ளம் இருக்குது, அந்த மாதிரி ப்ராப்ளம் இருக்குன்ற பட்சத்தில் அதுக்கேற்ற மாதிரியான டோசேஜ்லாம் எமர்ஜென்சி பேசிஸில் அதுக்கு ஆல்டர் பண்ணி நம்ம அப்படியே கொடுத்துக்கலாம். FM ரெயின்போவின் ஹலோ டாக்டர் நிகழ்ச்சியில் நம்ம இன்னைக்கு வந்து லோக்கல் மற்றும் ரீஜனல் அனஸ்தீசியா பற்றி தான் நம்ம தெரிந்து கொண்டுகிட்டு இருக்கோம். நம்ம கூட யார் இருக்காங்க அப்படின்னா புதுச்சேரி இந்திரா காந்தி அரசு மருத்துவக் கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிறுவனம் மயக்கவியல் துறை உதவி பேராசிரியர் டாக்டர் அஸ்வின் அவர்களுடன் நம்ம வந்து இன்னைக்கு பேச ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். நான் இப்பவே வந்து நிறைய விஷயங்கள் வந்து பேச நம்மளுக்கும் தோணிட்டே இருக்கு. நேர்களே, உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருக்கு, மயக்கம் மருந்து அதை பத்தின உங்களுக்கு சந்தேகம் இருக்கு அப்படின்னா 227176 மற்றும் 2275 230 என்ற எண்களில் தொடர்பு கொள்ளலாம். இப்போ டாக்டர், அடுத்ததா வந்து இப்போ ஒரு மயக்க மருந்து வந்து நம்ம கொடுக்குறோம். இப்போ நீங்கள் ஆப்ரேஷனை டைம் வந்து உங்களுக்கு தெரியும், அந்த டைம் வரைக்கும் தான் அந்த மயக்க மருந்து செயல்படும் அப்படின்ற மாதிரி நீங்கள் கால்குலேட் பண்ணி கொடுப்பீங்களா டாக்டர்? அது எவ்வளோ நேரம் அந்த உடம்புல அந்த மயக்க மருந்து இருக்கும் டாக்டர்? யூஸ்வலாக பார்த்தீங்கன்னாக்கா ஒரு ஆப்ரேஷன் எவ்வளோ டைம் எடுக்குமோ அதுக்கு தகுந்த மாதிரி தான் நம்ம கொடுப்போம். ஜெனரல் அனஸ்தீசியா பொறுத்த வரைக்கும். இப்போ ஸ்பைனல் அனஸ்தீசியா பொறுத்த வரைக்கும், அதாவது அந்த டைம் டியூரேஷன் வந்து அந்த ஒரு மருந்தோடைய ஆக்ஷன் டைம் பொறுத்து தான் இருக்குது. டியூரேஷன் ஆஃப் ஆக்ஷன்னு சொல்லுவோம் ஒரு மருந்துக்கும். அந்த மருந்தோடைய டியூரேஷன் ஆஃப் ஆக்ஷன் பொறுத்த வரைக்கும் தான். இப்போ சப்போஸ் நடுவில் அந்த மருந்து தேவைப்படுதுன்ற பட்சத்தில் திருப்பி அந்த மருந்தை கொடுப்போம் ஜெனரல் அனஸ்தீசியாவில். இப்போ ரீஜனல் அனஸ்தீசியான்ற பார்த்தீங்கன்னாக்கா நரம்பு பகுதியில் நேரடியாக போய் செலுத்தக்கூடிய ஒரு மருந்து. அது என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா, அந்த மருந்து போட்டிங்கன்னா கிட்டத்தட்ட 8 மணி நேரத்துலேருந்து 12 மணி நேரம் வரைக்கும் சில சமயத்தில் அந்த மருந்துடைய எஃபெக்ட் இருக்கும். ஸோ அதனால் என்ன ப்ரொலாங்டு சர்ஜரியாக இருந்தாலுமே அதில் ஒரு பெரிய பிரச்சனை வரப்போகிறது இல்லை அந்த ரீஜனல் அனஸ்தீசியா கொடுத்த வரைக்கும். சில சமயத்தில் இந்த முதுகுத்தண்டில் போடுற ஊசி இருக்கு இல்லையா, இந்த நான் சொன்னேன் இல்லையா, ஹெர்னியா ஆப்ரேஷன், சிசேரியன் செக்ஷன், அதுக்கெலாம் பார்த்தீங்கன்னாக்கா அந்த மருந்து கூட இன்னும் ஒரு மருந்து கலந்து கொடுப்போம். சில சமயத்தில் ஆப்ரேஷன் ரொம்ப நேரம் ஆக போகுதுன்னு தெரிஞ்சதுனாக்கா அந்த டியூரேஷனை ப்ரொலாங் பண்ணுறதுக்காக, அந்த மருந்தோடைய எஃபெக்டை ப்ரொலாங் பண்ணுறதுக்காக இன்னொரு மருந்தையும் சேர்த்து கொடுப்போம் அந்த மருந்தோடவே. ஸோ அது யூஸ்வலாக வர அந்த 2 hours 3 hours இல்லாமல் அது ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு 1 hour இன்னும் எக்ஸ்ட்ரா வரும். ஓகே டாக்டர். ஹலோ டாக்டர் நிகழ்ச்சியில் நம்ம இன்னைக்கு வந்து ரீஜனல் மற்றும் லோக்கல் அனஸ்தீசியா பற்றி தான் நம்ம வந்து பேசிட்டு இருக்கோம். டாக்டர், இப்போ வந்து எல்லாருக்கும் இந்த கேள்வி இருக்கும் அப்படின்னு நம்புறேன். இந்த மயக்க மருந்தோட சைடு எஃபெக்ட்ஸ் அப்படின்னு ஏதாவது இருக்கா டாக்டர்? ஏன்னா நிறைய கட்டுக்கதைகள் வந்து சொல்லிட்டு இருக்காங்க. இதில் என்னென்ன சைடு எஃபெக்ட்ஸ் இருக்கா, இல்லைனா இது வெறும் கட்டுக்கதையா டாக்டர்? கட்டுக்கதைன்னு இல்லை, சிலதெல்லாம் உண்மையாக கூட இருக்கலாம், சிலதெல்லாம் வந்து அவங்களே நினச்சிக்கிறதா இருக்கலாம். உண்மையாலுமே பார்த்தீங்கன்னாக்கா ஜெனரல் அனஸ்தீசியா பொறுத்த வரைக்கும் வாந்தி வரதோ, கொமட்டல், தலை சுற்றுறது, தொண்டை எரிச்சல், ஜெனரலாக இந்த மாதிரியான ஒரு சைடு எஃபெக்ட்ஸ் வந்து ஒரு போஸ்ட் ஆப்ரேட்டிவ் பீரியட், அதாவது ஆப்ரேஷன் பண்ணி அனஸ்தீசியாவில் இந்த வெளியில் வந்து ஒரு வித்தின் 24 hours இந்த மாதிரியான எஃபெக்ட்ஸ் வந்து முடிஞ்சிடும். அந்த அளவுக்கு பெருசாக இருக்காது. இப்போது ஸ்பைனல் அனஸ்தீசியா பார்த்தீங்கன்னாக்கா அந்த முதுகுத்தண்டில் போடுற ஊசி இருக்குது இல்லைங்களா, அதனுடைய சைடு எஃபெக்ட்னு பார்த்தா, முக்கியமான சைடு எஃபெக்ட்னு பார்த்தா PDPHன்னு சொல்லுவோம், போஸ்ட் டியூரல் பங்க்சர் ஹெட்டேக். அது என்ன பண்ணுனாக்கா, இப்போ நம்ம ஊசி போடும்போது, இந்த முதுகுத்தண்டில் ஊசி போடும்போது இந்த மூளையிலேருந்து வர நீரை வச்சு தான் வந்து நீரோட அழுத்தம், அந்த அழுத்தம் வந்து குறைஞ்சதுனாக்கா தலைவலி ஜாஸ்தி ஆகும். சில பேஷண்ட்ஸ்க்கு தான் இருக்கும், அது எல்லா பேஷண்ட்ஸ்க்கும் சொல்ல முடியாது. இப்போ ரீசெண்ட் அட்வான்சஸில் பார்த்தீங்கன்னாக்கா அது நீடில் சைஸ் கம்மியாக்குனதுனால இப்போ அந்த இன்சிடென்ட்ஸும் ரொம்ப கம்மியாயிருச்சு. ஓகே டாக்டர், ஒரு காலர் வந்திருக்காங்க, உங்கள்கிட்ட பேசலாம். ஹலோ, வணக்கம். ஹலோ டாக்டர், நிகழ்ச்சியில் நம்ம இன்னைக்கு வந்து ரீஜனல் மற்றும் ஹலோ, வணக்கம். வணக்கம் மேம், நான் வேலூர் மாவட்டம் கட்பாடியில் இருந்து சந்திரசேகர் பேசுறேன். ஓகே சார், நீங்க டாக்டர் கிட்ட பேசலாம் சார். கண்டிப்பா. வணக்கம் டாக்டர். வணக்கங்க.
டாக்டர் எனக்கு என்ன கேள்வினா, இந்த லோக்கல் அனஸ்தீஷியா அப்படிங்கிறது ஒரு சில பேஷண்ட்ஸ்க்கு கொடுக்கும் பொழுது அந்த ரிகவரி ரேட் அப்படிங்கிறது குறிப்பிட்டு நார்மலா இந்த ப்ரெஷர், சுகர் அந்த மாதிரியான கண்டிஷன்ஸ் பாதிப்பு இல்லாதவங்க சீக்கிரமா டக்குன்னு முழிச்சுக்கிறாங்க. வேற அந்த ரெக்கவரி ரேஷியோ அந்த இணை நோய்கள்னு இருக்கிறவங்களுக்கு கொஞ்சம் மெதுவாகத்தான் இருக்கும். அண்ட் இது வயதும் தொடர்புடையது லிங்க்டு அப்படின்னு கேள்விப்பட்டிருக்கேன். இது உண்மையா? அது என்னுடைய முதல் கேள்வி. ரெண்டாவது கேள்வி டாக்டர், ஒருவருக்கு அந்த அனஸ்தீஷியா அப்படிங்கிற ஒரு விஷயம் கொடுக்கும் பொழுது என்னென்ன ஃபேக்டர்ஸ் எல்லாம் வச்சு அந்த மருந்து அப்படிங்கறத இன்ஜெக்ட் பண்ணுவாங்க? அதற்கு இருக்கக்கூடிய அந்த கிரைட்டீரியா என்ன? வெயிட்டுக்கு தகுந்தாற் போல அந்த மருந்து கொடுப்பாங்க அப்படின்ட்டு நான் கேள்விப்பட்டேன். எப்படி இருக்கும் அதனுடைய ப்ரொசீஜர்? இதை பத்தி கொஞ்சம் விளக்கமா சொல்லுங்க டாக்டர். ஓகே, ஷூர். தேங்க்யூ. கேட்கிறேன். இப்போ ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னாக்கா அவங்களுடைய ஃபர்ஸ்ட் கொஸ்டினே வந்து லோக்கல் அனஸ்தீசியாவில் என்ன எப்படி கொடுப்பீங்க, அதுக்கு என்ன சைடு எஃபெக்ட்ஸ் இருக்குமான்னு கேட்டாங்க. ரெக்கவரி ரேட் எப்படி இருக்குன்னு கேட்டாங்க. ரெக்கவரி ரேட் அந்த லோக்கல் அனஸ்தீசியான்னு பார்த்தீங்கன்னாக்கா அது குறிப்பிட்ட ஒரு இடத்துல தான் அந்த ஒரு மறுக்க செய்யறதுன்னு தவிர பேஷண்ட்டை முழுசாக மயக்கமாகிறதோ அதுலேருந்து ரெக்கவர் ஆவாங்கன்றதோ எதுவும் கிடையாது. அந்த மறுக்க அந்த ஒரு சின்ன ஒரு ஸ்பாட், இப்போ விரல்னாக்கா அந்த விரலில் மட்டும் மருந்து கொடுத்து தான் பண்ணுறது தான் லோக்கல் அனஸ்தீசியா. இப்போ கையில் ஏதாவது காயம் சிராய்ப்பு இருந்ததுன்னா அதை சுற்றி ஒரு லோக்கல் அனஸ்தீசியா கொடுத்து அது ட்ரெஸ்ஸிங் பண்ணுறது. ஸோ அந்த லோக்கல் அனஸ்தீசியா பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னாக்கா பேஷண்ட் வந்து முழு கான்ஷியஸ்னஸோடு தான் இருப்பாங்க. ஸோ அதுக்கான ரெக்கவரி அப்படின்லாம் எதுவும் கிடையாது. ஸோ நீங்கள் கேட்குற அந்த ரெக்கவரிலாம் வந்து பியூர்லி அந்த ஜெனரல் அனஸ்தீசியாவில் மட்டும்தான் வரும். லோக்கல் அனஸ்தீசியாவில் அந்த ரெக்கவரிலாம் கிடையாது, ஏன்னா பேஷண்ட் கான்ஷியஸாக தான் இருப்பாங்க. செகண்ட் கொஸ்டின் என்ன கேட்டிருந்தாங்கனாக்கா உடல்நிலைக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் டோசேஜ் கொடுப்பீங்களான்னு கேட்டாங்க. ஆமாம், கண்டிப்பாக. என்னன்னாக்கா உடல்நிலை பேஸ் பண்ணி ஜெனரல் அனஸ்தீசியா பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு பேஷண்ட்டோடைய வெயிட் மட்டும் இல்லை, அவங்களுடைய உடல்நிலை எல்லாமே ஹைட், வெயிட் ப்ளஸ் அவங்களுடைய ஏற்கனவே இருக்க கண்டிஷன்ஸ், நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஹார்ட் ப்ராப்ளமோ இல்லை நுரையீரல் பிரச்சனையோ, வீசிங், ஆஸ்துமா, டிபி, இல்லை அவங்களுக்கு ஏற்கனவே கிட்னி ப்ராப்ளம் இருக்குது, கிட்னி டிசீஸ் இருக்குது, இல்லை லிவர் டிசீஸ் இருக்குன்னாக்கா அதுக்கேற்ற மாதிரி ட்ரக்ஸ் நாங்கள் மாடிஃபை பண்ணி அதுக்கு என்ன ட்ரக்ஸ் உகந்த ட்ரக்ஸோ அதுதான் நாங்கள் வந்து ப்ரிஃபர் பண்ணுவோம். அதுக்கான டோசேஜ் மாறும், ஒரு பேஷண்ட்டுக்கும் டோசேஜ் மாறும். ஓகே டாக்டர். நேர்களே, ஹலோ டாக்டர் நிகழ்ச்சியில் இன்னைக்கு நம்ம வந்து லோக்கல் மற்றும் ரீஜனல் அனஸ்தீசியா பற்றி தான் தெரிந்து கொண்டிருக்கோம். நம்ம கூட புதுச்சேரி இந்திரா காந்தி அரசு மருத்துவக் கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிறுவனம் மயக்கவியல் துறை உதவி பேராசிரியர் டாக்டர் ஏ அஸ்வின் அவர்களுடன் தான் நம்ம வந்து பேசிட்டு இருக்கோம். நிறைய விஷயங்களை வந்து டாக்டர் வந்து ஷேர் பண்ணிட்டு இருக்காங்க. டாக்டர், இப்போ அடுத்ததான் வந்து இப்போ இந்த சைடு எஃபெக்ட்ஸ் இதில் வந்து நம்ம அலர்ஜி நர்வ் டேமேஜ் அப்படின்னு ஏதாவது ஏற்படுமா டாக்டர்? இதை பற்றி நான் படிக்கும் போது இதில் இருந்தது அலர்ஜி நர்வ் டேமேஜ் அப்படின்னு சொல்லிட்டு. அலர்ஜி நர்வ் டேமேஜ் அந்த மாதிரி ஒரு டேர்ம் இது வரைக்கும் நானும் கேள்விப்பட்டதில்லை. மேபி என்னன்னாக்கா அந்த லோக்கல் அனஸ்தீசியாவுக்கு கொடுக்கும்போது ஏதாவது அலர்ஜிஸ் இருக்கும் சில சமயத்தில். அதுக்கு தான் எல்லா சர்ஜரிஸ் முன்னாடியுமே டெஸ்ட் டோஸ் போடுவாங்க எல்லாத்துக்கும். இந்த லோக்கல் அனஸ்தீசியாக்கெல்லாம் டெஸ்ட் டோஸ் கொடுப்பாங்க. கொடுத்து தான் அந்த டெஸ்ட் டோஸ் ஓகேவா இருந்ததுன்னா தான் அந்த பேஷண்ட் வந்து கொடுப்போம். ஓகே, இப்போ நம்ம இந்த பேட்ச் டெஸ்ட் மாதிரி ஃபர்ஸ்ட் இல்ல இன்ஜெக்ஷன் ஓகே, தோலுக்கு கீழே இன்ஜெக்ஷன் ஊசியை போட்டு அந்த மருந்து கொஞ்சமாக ஒரு டெஸ்ட் டோஸ் கொஞ்சமாக கொடுப்போம். அதில் எதனாவது ஒரு ½ hour to 1 hour வெயிட் பண்ணி அதில் எதனா ரியாக்ஷன் வருதான்னு பார்த்துட்டு இன்கேஸ் எதுவும் ரியாக்ஷன் வரலன்னா அந்த பேஷண்ட் எதுவும் அலர்ஜி இல்லைன்னு அர்த்தம். இன்கேஸ் எதனா அலர்ஜி இருக்குனாக்கா அந்த ஊசி போட்ட இடத்த சுற்றி செவந்து போகிறதோ இல்லை அரிக்கிறதோ இல்லை உடம்பு ஃபுல்லாக தடிப்பாக ஆகிறதோ இந்த மாதிரிலாம் வரும். ஸோ அந்த மாதிரி பேஷண்ட்ஸ்க்கு அந்த மெடிசன்ஸை அந்த லோக்கல் அனஸ்தீசியா ட்ரக்கை நாங்கள் அவாய்ட் பண்ணிப்போம். ஓகே டாக்டர், இப்போ இதில் தொற்று ஏதாவது ஏற்படுமா டாக்டர்? இப்போ நம்ம மயக்க ஊசி கொடுத்து அந்த இடத்துல வந்து தொற்று ஏதாவது ஏற்படுமா டாக்டர்? தொற்றுனாக்கா அந்த அளவுக்கு எப்படி சொல்றீங்கன்னு எனக்கும் புரியல. தொற்று வராது. இன்ஃபெக்ஷன் மாதிரி இன்ஃபெக்ஷன் கண்டிப்பாக. என்னன்னாக்கா நம்ம இது யூஸ்வலாக கொடுக்கும்போது நம்ம அந்த லோக்கல் அனஸ்தீசியா கொடுக்கும்போதோ இல்லை ரீஜனல் அனஸ்தீசியா கொடுக்கும்போதோ அந்த பகுதியை ஃபுல்லாக சுத்தம் பண்ணிவிட்டு ஃபுல்லாக ஸ்டெரைல் ஆக்கிட்டு ஆன்டிசெப்டிக் லோஷன், ஆல்கஹால் ஸ்வாப் எல்லாம் போட்டு க்ளீன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் கொடுப்போம். ஸோ ரேட் ஆஃப் இன்ஃபெக்ஷன் பார்த்தீங்கன்னாக்கா ரொம்ப கம்மி. இன்கேஸ் இஃப் யூ டூ இட் இன் அ ஸ்டெரைல் வே, ஸ்டெரைலாக பண்ணாக்கா ரேட் ஆஃப் இன்ஃபெக்ஷன் கம்மி.
சப்போஸ் இந்த மாதிரி ப்ரிகாஷன்ஸ் எடுக்காமல் சில சமயத்தில் பண்ணாக்கா இன்ஃபெக்ஷன் ஆகிறதுக்கு ஜாஸ்தி வாய்ப்பு இருக்குது. ஓகே டாக்டர். இப்போ அடுத்ததாக வந்து இப்போ பிளட் தின்னர்ஸ் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க சார். இந்த பிளட் தின்னர்ஸ் டேப்லெட்ஸ் எடுத்திருக்கவங்களுக்கு இப்போ நம்ம வந்து மயக்க மருந்து கொடுக்கணும் அப்படின்னா அவங்களுக்கு என்னென்ன வந்து ப்ரிகாஷன்ஸ் வந்து எடுப்பீங்க டாக்டர்? பிளட் தின்னர்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னாக்கா யூஸ்வலாக இப்போது ஹார்ட் பேஷண்ட்ஸ் தான் நிறையா அந்த பிளட் தின்னர்ஸ் எடுக்கிறாங்க. ஹார்ட் பேஷண்ட்ஸோ இல்லை மூளையில் நரம்பு சம்மந்தப்பட்ட ஏதாவது ஒரு ப்ராப்ளம் இருக்கோ, சிவின்னு சொல்லுவோம், செரிப்ரோ வாஸ்குலர் ஆக்சிடென்ட், அதாவது மூளைக்கு ரத்த ஓட்டம் கம்மியாக இருந்ததுன்னா அந்த மாதிரி பேஷண்ட்ஸ்க்கு இந்த ஆஸ்பிரின் இல்லை குளோபிடாக்ரல்னு சொல்லுவோம். யூஸ்வலாக இந்த மெடிசின்ஸ் தான் கொடுப்பாங்க. இந்த மாதிரி பேஷண்ட்ஸ் எடுக்கும்போது பார்த்தீங்கன்னாக்கா 5 days to 1 week இந்த மெடிசின்ஸை வந்து நம்ம ஸ்டாப் பண்ணிட்டு தான் நம்ம எடுப்போம். நீங்கள் கேட்கலாம், இது இப்போ இந்த 5 days to 1 week அந்த மெடிசின் ஸ்டாப் பண்ணிவிட்டு நம்ம எடுக்கும்போது அந்த மெடிசின்ஸோடைய எஃபெக்ட் போயிட்டு திருப்பி அந்த ஹார்ட் ப்ராப்ளம் வராதா? அதுக்காக நம்ம பிரிட்ஜிங் தெரப்பின்னு ஒன்று போடுவோம். பிரிட்ஜிங் தெரப்பினாக்கா இன்ஜெக்ஷன் போடுவோம். அதாவது ஷார்ட் ஆக்டிங்காக இருக்கும் அந்த இன்ஜெக்ஷன். அதாவது 24 hours 12 hours இன்ஜெக்ஷன்லாம் இருக்கும். 12 hours வெறும் ஆக்ட் ஆகிறது மட்டும். இப்போ இந்த மாத்திரையெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா இதனோட எஃபெக்ட் பிளட்லேருந்து போகிறதுக்கே வந்து 1 week ஆகும். ஸோ அதனால தான் இதை வந்து 1 week முன்னாடியே ப்ரொசீஜருக்கு 1 week முன்னாடியே ஸ்டாப் பண்ணிவிட்டு நம்ம பிரிட்ஜிங் தெரப்பி ஆரம்பிச்சிரும். ஓகே. இன்னைக்கு ஹலோ டாக்டர் நிகழ்ச்சியில் லோக்கல் மற்றும் ரீஜனல் அனஸ்தீஷியா பற்றி தான் நம்ம வந்து பேசிட்டு இருக்கோம். டாக்டர், இப்போ எனக்கு வந்து நிறைய பேர் வந்து சொல்லியிருக்காங்க, இந்த டவுட் வந்து நிறைய பேருக்கு இருக்கு. என்ன அப்படின்னா, கர்ப்பிணி பெண்களுக்கு மயக்க மருந்து கொடுப்பதால ஏற்படும் பின்விளைவுகள் அப்படின்னு என்னென்ன பின்விளைவுகள் இருக்கு டாக்டர்? ஏன்னா நிறைய பேர் வந்து சொல்றாங்க, நான் இன்ஜெக்ஷன் போட்டதால தான் எனக்கு வந்து முதுகு வலிக்குது, இன்ஜெக்ஷன் போடலைன்னா எனக்கு முதுகெல்லாம் வலிக்காது அப்படின்லாம் சொல்றாங்க டாக்டர். இது ஆக்சுவலாக எங்களுடைய ரொட்டீன் டே டு டே ப்ராக்டிஸில் கூட நிறைய பேஷண்ட்ஸ் வந்து சொல்கிறத நானும் பார்த்துருக்கேன். அந்த பேஷண்ட்ஸை நாங்கள் உட்கார வச்சு கவுன்சிலிங் கொடுத்து தான் அனுப்புகிறோம். என்னன்னாக்கா, அந்த ஊசியால் உங்களுக்கு முதுகு வலி ஏற்படுறதுன்றது கிடையவே கிடையாது. அந்த ஊசியோடைய எஃபெக்ட் வந்து உங்களுக்கு பெருசாகவும் இருக்காது. அந்த சர்ஜரி பண்ணுற அந்த ஒரு நேரத்தில் மட்டும்தான் இருக்கும். ரொம்ப ரேரஸ்ட் ஆஃப் தி ரேர் சான்ஸ் தான், அதுவும் ரொம்ப ரேர் 0.001 அந்த மாதிரி ரேட்டில் தான் இருக்கும் உங்களுக்கு அந்த நீங்கள் சொல்கிற மாதிரியான ஒரு சைடு எஃபெக்ட். மோஸ்ட்டாக இந்த மாதிரி சைடு எஃபெக்ட் வரதுக்கு வாய்ப்பு இல்லை. அப்படியே அவங்களுக்கு போஸ்ட் எல்எஸ்சிஎஸ், அதாவது போஸ்ட் சிசேரியன் செக்ஷன், அந்த வலி இருக்குது, முதுகு வலி இருக்குதுன்னா அது காரணம் இந்த ஊசி கிடையாது. ஏன்னா இந்த ஊசி வந்து யூஸ்வலாக ரொட்டீனாக நம்ம இடுப்பில் போடுறோம் இல்லையா, சாதாரணமாக ஜுரம் அடித்தா ஊசி போடுறோம் இல்லையா இடுப்பில், அந்த மாதிரியான ஒரு ஊசி தானே தவிர இது நம்ம போயிட்டு ஒன்றும் நரம்பு மண்டலத்தில் போய் உள்ளார போய் குத்தி பாதிக்கப்படுறதோ அந்த மாதிரிலாம் எதுவும் கிடையாது. இந்த ஊசி ரொம்ப மைன்யூட்டான ஊசி, ரொம்ப ஒரு சின்ன நரம்பு அளவு தான் இருக்கும் அந்த ஊசியோட இதுவே டயமீட்டரு. ஸோ அது பார்த்தீங்கன்னா அது போய் உங்களுக்கு வந்து பேக் பெயினை காஸ் பண்ணும், டிஸ்க் பல்ஜு காஸ் பண்ணுனாக்கா அது கிடையாது. அப்புறம் யூஸ்வலாக வந்து ரொட்டீனாக அந்த எல்எஸ்சிஎஸ் பண்ணதுக்கு அப்புறமே பேஷண்ட்ஸோடைய வெயிட் இன்க்ரீஸ் ஆகலாம். சில சமயத்தில் அந்த பேஷண்ட்ஸோடைய அவங்களுக்குள்ளாரே ஏற்கனவே இருக்கிற அந்த எதனா ஒரு ப்ராப்ளம் தான் அந்த இதுவாக இருக்குமே தவிர இந்த ஊசியால் என்றைக்குமே வலி இருக்காது. அப்புறம் இன்னொன்று சொல்கிறாங்க டாக்டர், நம்ம இன்ஜெக்ஷன் போடுறோம் இல்லையா, ஸ்பைனலில் போடும்போது அந்த இடம் வந்து வலிக்குது. அதாவது ஒரு 2-3 இயர்ஸ்க்கு அப்புறம் அந்த சி செக்ஷன் முடிஞ்சு ஒரு 2-3 days இயர்ஸ்க்கு அப்புறமா அந்த இன்ஜெக்ஷன் போட்ட இடத்துல எனக்கு வலிக்குது அப்படிங்கிற மாதிரி கூட சொல்கிறாங்க டாக்டர். அது ஆக்சுவலாக ஒரு மாயை தான். என்னன்னாக்கா அந்த ஊசியோட நாமளே நினச்சிக்கிறது தான். வேற ஏதோ ஒரு ரீசனுக்காக வலிக்கும். ஆனால் எங்கேயோ எப்பயோ நடந்த ஒரு இன்சிடெண்ட்டுக்காக எடுத்து வந்து இதை ஜாயின் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். ஆனால் அதுக்கும் சம்மந்தமே கிடையாது. ஓகே டாக்டர். இப்போ இந்த முதியவர்களுக்கு ஏதேனும் ஆபத்து இருக்கா டாக்டர்? இப்போ ரொம்ப வயசாயிடுச்சு, அவங்களுக்கு இமீடியட்டாக நம்ம வந்து மயக்க மருந்து கொடுக்கணும் அப்படிங்கும் போது அவங்களோட ஏஜ் ஃபேக்டர் நீங்கள் வந்து அதை எடுத்துப்பீங்களா டாக்டர்? கண்டிப்பாக. இப்போ ஏஜ் ஃபேக்டருன்றதை விட பார்த்தீங்கன்னாக்கா எல்டர்லி பீப்புள் பார்த்தீங்கன்னா யூஸ்வலி தேல் ஹேவ், அவங்களுக்கு சுகர் இருக்கும், பிபி இருக்கும், ஹார்ட் ப்ராப்ளம் இருக்கும், எல்லாமே இருக்கும். ஸோ எல்லாத்தையும் நம்ம கன்சிடர் பண்ணி தான் வந்து அதுக்கான டோசேஜ் ஆல்டர் பண்ணியும் அவங்களுக்கு எந்த மருந்து கொடுத்தா அவங்களுக்கு அக்செப்டபுளாக இருக்குமோ அதுதான் நம்ம கொடுக்க போகிறோம். ஸோ கண்டிப்பாக வயசானவங்களுக்கு டோசேஜ் கண்டிப்பாக மாறும். ஓகே டாக்டர். இப்போ இந்த அறுவை சிகிச்சை செய்யும் போது நம்மளுக்கு அந்த உணர்வு இருக்குமா டாக்டர்? இப்போ நீங்கள் சொன்னீங்க ரீஜனல்னா அந்த இடுப்புக்கு கீழே மட்டும்தான் நம்மளுக்கு உணர்வு இருக்காது, மேலெல்லாம் வந்து நம்மளுக்கு இருக்கும். அப்படிங்க இருக்கும்போது நம்மளுக்கு உணர்வு இருக்குமா டாக்டர்? கீழே நம்ம வந்து ஆப்ரேஷன் பண்ணிட்டு இருக்காங்க அப்படிங்கிற உணர்வு நம்ம வந்து இருக்குமா டாக்டர்? யூஸ்வலாக பார்த்தீங்கன்னாக்கா நீங்கள் சொல்கிறது வந்து இந்த ஸ்பைனல் அனஸ்தீசியா கொடுக்கும்போது இடுப்பு கீழே ஃபுல்லாக மறுத்துருன்னு சொன்னது தான் நீங்கள் கேட்குறீங்க. என்னன்னாக்கா பேஷண்ட் வந்து ரொம்ப கான்ஷியஸாகவே தான் இருப்பாங்க. அவங்களை சுற்றி என்ன நடக்குதுன்னு தெரியும்.
ஆனால் அவங்களால கீழே என்ன நடக்குதுன்றதை உணரவே முடியாது. அவங்க காலில் இருக்குதான்றதே அவங்களுக்கு தெரியாது. அந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ சுத்தமாக வந்து செயலிழந்துடும். அந்த செயலிழந்தது வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு 4 to 5 hours, அந்த ஊசி போட்டு ஒரு 4 to 5 hours கழித்து தானாக ஆட்டோமேட்டிக்காக வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ரிசீட் ஆக ஆரம்பிக்கும். தானாக அவங்களால அவங்க கால் கையை உணர முடியும். ஸோ நீங்கள் சொல்கிறபடி வந்து வேறு இதுவே கிடையாது, வாய்ப்பே இல்லை. ஒரு சிலவங்க என்ன சொல்றாங்கன்னா, எனக்கு வந்து இடுப்பு கீழே தான் போட்டாங்க, ஆனாலுமே எனக்கு வந்து நினைவே இல்லை, என்ன சொன்னாங்க அப்படிங்கிறது, சுற்றி இத்தனை பேர் இருந்தாங்கன்னு மட்டும் தான் தெரியும், ஆனால் என்ன நடந்துச்சுன்னு தெரியல அப்படின்னு ஒரு சிலவங்க வந்து சொல்றாங்க. அது யூஸ்வலாக நடக்கிறது தான். என்னன்னாக்கா சில பேஷண்ட்ஸ் வந்து என்னதான் நம்ம வந்து ஊசி போட்டு இடுப்பு கீழே மறுக்க வச்சாலும் அவங்களுடைய ஆங்ஸைட்டி வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும். ரொம்ப பயப்படுவாங்க சில பேர். அவங்களுடைய அதாவது அவங்க காலே இல்லாத மாதிரி ஃபீல் பண்ணுவாங்க. சில பேஷண்ட்ஸ் நானே பார்க்கும்போது என்னுடைய பேஷண்ட்ஸே நிறைய பேர் வந்து, ஐயோ டாக்டர் என் கால் இல்லை, என் காலை காணோம், என்ன பண்ணீங்க என் காலை காணோன்னு. ஆனால் அவங்க கால் இருக்குது, இல்லாத மாதிரி அவங்களுக்கு ஃபீல் ஆகுமே தவிர கால் இருக்குது, எல்லாமே இருக்கும். ஸோ அதனால் அவங்க ரொம்ப ஆங்ஷியஸ் ஆவாங்க சில பேர். அவங்களுக்கு என்ன பண்ணுவோன்னா, அந்த நேரத்தில் கொஞ்சம் அவங்கள செடேட் பண்ணி தூங்க வைக்கிறதுக்காகவும் அவங்கள அமைதிப்படுத்துறதுக்காகவும் நாங்கள் ஒரு மருந்து கொடுத்து அவங்கள கொஞ்சம் தூங்க வைப்போம். ஸோ அப்படி தூங்கும்போது என்ன ஆகுனாக்கா அவங்களுக்கு சுற்றி இருக்கிறதுலாம் எதுவும் தெரியாது. ஆனால் அவங்க வந்து எழுப்புனா எழுந்திரிக்கிற அளவுக்கு தான் இருப்பாங்க. ஆனால் சுற்றி என்ன நடக்குதுன்னு தெரியாது. அந்த மாதிரி பேஷண்ட்ஸ் மட்டும்தான் நம்ம ஆங்ஸியஸாக இருக்க பேஷண்ட்ஸ் மட்டும் தான் நம்ம கொஞ்சம் செடேட் பண்ணி வைப்போம். ஓகே டாக்டர், இப்போ வந்து ஒருத்தவங்களுக்கு வந்து இப்போ மயக்க மருந்து கொடுத்து ஆப்ரேஷன்லாம் முடிஞ்சிருச்சு, ஆனால் அவங்க இந்த டைமில் அவங்க எந்திரிச்சிருவாங்க அப்படின்னு வந்து எல்லாருக்கும் தெரியும். ஆனால் அதை மீறி அவங்க எந்திரிக்கல, இன்னும் கான்ஷியஸ் வரல அப்படின்னா என்ன செய்வீங்க டாக்டர்? நீங்கள் கேட்குறது வந்து யூஸ்வலாக அந்த ஜெனரல் அனஸ்தீசியா எல்லாம் நிறைய நடக்கும். எப்படின்னாக்கா பேஷண்ட்ஸ் வந்து ஒரு மருந்து கொடுத்துருப்போம், அந்த மருந்தோடைய எஃபெக்டையும் தாண்டி ரொம்ப நேரம் மயக்கத்தில் இருப்பாங்க. அந்த மாதிரி பேஷண்ட்ஸ்க்கு நம்ம வந்து ப்ரொலாங்ட் வென்டிலேஷன் கொடுப்போம். போஸ்ட் அனஸ்தீசியா கேர் யூனிட், அந்த போஸ்ட் ஆப்ரேட்டிவ் வார்டு, அந்த வார்டுக்கு ஷிஃப்ட் பண்ணிவிட்டு அங்கே வென்டிலேட்டரை வச்சு அவங்களுக்கு வந்து கண்டினியூஸாக வந்து நம்ம மானிட்டர் பண்ணி அவங்களுக்கு ஃபுல்லாக செயற்கை சுவாசம் கொடுத்து அவங்கள ஃபுல்லாக மானிட்டர் பண்ணிகிட்டு இருப்போம். அவங்களுடைய அந்த எஃபெக்ட் போகிற வரைக்கும் அவங்கள மானிட்டர் பண்ணிகிட்டே இருப்போம். இப்போ ரீசெண்ட் டேஸில் பார்த்தீங்கன்னா அதனுடைய இதுவும் கொஞ்சம் கம்மி ஆயிடுச்சு. என்னன்னாக்கா வி ஹாவ் ஒன் மோர் ட்ரக் கால்டு சுகாமாடெக்ஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு மருந்து இருக்கும். அது பார்த்தீங்கன்னாக்கா எவ்வளோ தான் நம்ம வந்து மயக்க மருந்து அந்த மசில் ரிலாக்ஸன் கொடுத்தாலும் அந்த மருந்து கொடுத்தாக்கா உடனடியாக ரிவர்ஸ் ஆயிரும். முன்னாடி தான் அந்த மாதிரி பிரச்சனைலாம் இருந்தது. இப்போது சில பேருக்கு அந்த பிரச்சனை இருக்குது. என்னன்னாக்கா ஜெனட்டிக்கலாகவே சில பேருக்குலாம் ட்ரக் எலிமினேஷன் வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னாக்கா கம்யூனிட்டி பேஸ்டாகவே நிறையா இருக்கும். ஒரு சில கம்யூனிட்டிக்கு வந்து அவங்களுக்கு அந்த ஜீன் வந்து அப்படி தான் இருக்கும். ஒரு மசில் ரிலாக்ஸன் கொடுத்தாக்கா அது எலிமினேட் ஆகிறதுக்கு கொஞ்சம் ரொம்ப டைம் எடுக்கும். பரம்பரையான்றதோட ஜென்ரலாக இந்த மாதிரியான ஒரு எஃபெக்ட் வந்து நம்ம ஒரு குறிப்பிட்ட சாதி இனத்தை சேர்ந்த ஒருத்தவங்களுக்கு மட்டும் நம்ம வந்து இப்போதைக்கு பார்க்க முடியுது. இந்த செட்டியார் கம்யூனிட்டின்னு சொல்லுவாங்க, அவங்களுக்கு வந்து நிறையா அந்த இது இருக்கும். என்னன்னாக்கா இப்போ சக்சினில் கொல்லின்னு ஒரு ட்ரக் இருக்கும், அது நம்ம கொடுத்தோம்னாக்கா யூஸ்வலாக வந்து அதனுடைய எஃபெக்ட் வந்து வெறும் 10 to 12 minutes அந்த மாதிரி தான் இருக்கும். ஆனால் இந்த மாதிரி பேஷண்ட்ஸ்க்கு ஈவன் டேஸ் கணக்கில் வந்து மசில் ரிலாக்ஸன்ட்டு போகிறதுக்கு, அதாவது ஈவன் 24 hours வரைக்குமே அவங்களுக்கு லாஸ்ட் ஆகும். ஸோ அந்த மாதிரியான இதெல்லாம் இருக்குது. அதெல்லாம் வந்து தவிர்க்க முடியாது தான். ஓகே டாக்டர், நம்ம நிறைய விஷயங்களை வந்து பேசிட்டோம். ஒரு காலர் வந்திருக்காங்க, அவங்கள்ட்ட பேசிட்டு நம்ம வந்து. கஜலட்சுமி மேடம், உங்களுடைய போனோட சவுண்ட் வந்து கொஞ்சம் கம்மியா இருக்கு, நீங்க சிக்னல் இருக்காது வரீங்களா? ஓகே மேடம், நீங்க டாக்டர் கிட்ட பேசலாம். ஹலோ. வணக்கம் சார். வணக்கம்மா. இப்ப எனக்கு வந்து குடும்ப கட்டுப்பாடு பண்ணாங்க குழந்தை பிறந்தப்ப. சரிங்கம்மா. அந்த ஊசி வந்து முதுகுல போட்டது. சரி. அது என்னடா கொஞ்ச நேரம் கூட உட்காரவே முடியல. இப்போதான் அதை பத்தி பேசி முடிச்சோம். நான் உங்களோட கேள்விக்கு நான் பதில் சொல்றேன். இன்னொன்னு சார் சொல்லுங்க. இப்ப மயக்க மருந்து கொடுத்து ஆபரேஷன் பண்றாங்க இல்லைங்களா? சரிங்கம்மா. அது வந்து பிக்ஸ் வருங்களா மயக்க மருந்து கொடுத்ததுக்கு அப்புறம்? இதுக்கும் பதில் நான் சொல்றேன். ஓகே சார், நன்றி சார். கஜலட்சுமி மேடம், நீங்க வந்து ரேடியோல கேளுங்க. நன்றி கால் பண்ணிட்டு. ஃபர்ஸ்ட் நம்ம ஏற்கனவே சொன்னது தான், இப்போ அவங்க ரிப்பீட் பண்ணியிருக்காங்க. அவங்களுக்கு ஏற்பட்டிருக்க அந்த குடும்ப கட்டுப்பாடு ஆப்ரேஷனுக்கு அப்புறம் அவங்களோட அந்த ஊசி போட்டது ஒன்று முதுகு வலிக்குதுன்றாங்க இல்லையா, அது வந்து ஆக்சுவலாக ஒரு மாயை தான். ஒன்றுமும் ஆக்சுவலாக அவங்களுடைய ரீசன் வேறு ஏதோ ஒரு ரீசன் இருக்குது, அதை அவங்க கண்டுபிடிக்கணும். இந்த குடும்ப கட்டுப்பாடு அந்த ஊசி போட்டதுக்கப்புறம் எத்தனையோ வருஷம் ஆயிருக்கும் இந்நேரத்துக்கு.
அதான் ஏற்கனவே சொன்னது தான். இப்போ எப்படி எப்பயோ நடந்த ஒரு விஷயத்துக்கு இப்போ நடக்கிற ஒரு இதை வந்து முடிச்சு போடுற ஒரு இதுதான் அதனுடைய. எல்லாருமே அதான் எல்லாரும் நினைச்சிருக்காங்க. அதாவது இந்த இன்ஜெக்ஷன் பிரசவம் போது போடுற இன்ஜெக்ஷன் தான் வந்து அதனாலதான் முதுகு வலியே வந்துடுது. இல்லை, இது யூஸ்வலாக ரொட்டீனாக எல்லா பேஷண்ட்ஸும் கேட்கறது தான். ஸோ இதுக்கான ஒரு கிளியர் சொல்யூஷன் இதுதான். அதுக்கும் இதுக்கும் சம்மந்தம் கிடையாது. இப்போ உங்களுக்கு முதுகு வலிக்குது, உட்காரும் போது முதுகு வலிக்குது அப்படின்னாக்கா அதுக்கு காரணம் வேற ஏதோ ஒரு பிரச்சனை இருக்குது உங்களுடைய முதுகில். உங்களுடைய முதுகு தண்டு ஏதோ ப்ராப்ளமாக இருக்கலாம். இல்லை இன்கேஸ் ஓவர் வெயிட்டாக இருந்தாங்கனாக்கா அந்த வெயிட் ப்ராப்ளம்னால டிஸ்க் பல்ஜ் எதுனா ஆகலாம், போஸ்ட் ப்ரெக்னன்சி அந்த மாதிரி என்ன ஆயிருக்கலாம். ஆனால் இந்த ஊசினால் முதுகு வலி இருக்குதுன்றது கிடையாது. இது ஒன்று. இன்னொன்று கொஸ்டின் வந்து வலிப்பு வருமானு கேட்டிருந்தாங்க இல்லைங்களா? ஃபிட்ஸ் வருமானு கேட்டது வந்து ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னாக்கா லோக்கல் அனஸ்தீசியா வந்து டோசேஜ் வந்து அதிகமாக கொடுத்தாக்கா, அதாவது ஒரு மருந்துக்கும் ஒரு டோசேஜ் இருக்குது. இந்த பாடி வெயிட்டுக்கு இவ்வளோ தான் டோசேஜ் கொடுக்கணுன்றது இருக்குது. ஸோ அந்த மாதிரியான ஒரு டோசேஜை தாண்டி போகும்போது என்ன ஆகும்னாக்கா லோக்கல் அனஸ்தீசியா சிஸ்டமிக் டாக்ஸிசிட்டின்னு சொல்லுவோம். என்ன ஆகும்னாக்கா அந்த லோக்கல் அனஸ்தீசியா மருந்து வந்து நம்மளுடைய ரத்த நாணங்கள் வழியாகவே சில சமயத்தில் ட்ராவல் ஆயிடுச்சுனாக்கா, உள்ளார ஆக்சிடென்டலாக இன்ஜெக்ட் பண்ணிட்டாங்கனாக்கா அது வழியாக போகும்போது சில பேஷண்ட்ஸ்க்கு வந்து அது கொடுத்த அடுத்த ஒரு 2 seconds 3 seconds ஈவன் 1 minute கூட சீஜர் வருது. சீஜர்னால் வலிப்பு வரும். ஸோ வலிப்பு வரும். இந்த மாதிரியான ப்ராப்ளம் இருந்ததுனாக்கா இப்போ ஜென்ரல் அனஸ்தீசியா பார்த்தீங்கன்னாக்கா ஜென்ரல் அனஸ்தீசியாலையும் வலிப்பு வரலாம். என்னன்னாக்கா அந்த வலிப்பு வர்றதுக்கான ரீசன் வந்து என்னன்னு ஏற்கனவே வலிப்பு வர்றதுக்கான ஒரு பொட்டென்ஷியல் அந்த பேஷண்ட்டுக்கு இருந்ததுனாக்கா they are more prone for intraoperative seizures also. ஓகே டாக்டர். எஃப்எம் ரெயின்போவின் ஹலோ டாக்டர் நிகழ்ச்சியில் நம்ம இன்னைக்கு வந்து ரீஜனல் மற்றும் லோக்கல் அனஸ்தீசியா பற்றி தான் நம்ம வந்து பேசிட்டு இருக்கோம். நிறைய விஷயங்களை வந்து தெரிஞ்சுக்கிட்டு இருக்கோம். நம்ம கூட புதுச்சேரி இந்திரா காந்தி அரசு மருத்துவக் கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிறுவனம் மயக்கவியல் துறை உதவி பேராசிரியர் டாக்டர் ஏ அஸ்வின் அவர்களோட தான் நம்ம வந்து நிறைய விஷயங்களை வந்து தெரிஞ்சுக்கிட்டு இருக்கோம். நிறைய டவுட் நிறைய பேருக்கு இருந்தது இல்லையா, அதெல்லாம் இன்னைக்கு தான் வந்து கிளியர் ஆகுது அப்படின்னு நான் நினைக்கிறேன். டாக்டர், இப்போ அடுத்ததான் வந்து இந்த ஸ்பைனல் மற்றும் எபியூடரல் அப்படின்னு வந்து சொல்றாங்க. அது என்ன டாக்டர்? அதுக்கு ரெண்டுத்துக்குமான வித்தியாசம் என்ன? ஸ்பைனல் அண்ட் எபிடூரல் ரெண்டுமே பார்த்தீங்கன்னாக்கா, ஸ்பைனல் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி முதுகு தண்டில் ஊசி போடுறது தான், எபிடூரலும் முதுகு தண்டில் ஊசி போடுறது தான். என்னன்னாக்கா அந்த முதுகு தண்டில் போடும்போது ஒரு லேயர் அதிகமாக உள்ளார போகிறது வந்து ஸ்பைனல், ஒரு லேயர் கொஞ்சம் கம்மியாக போயிட்டு ஊசி போடுறது வந்து அது வந்து எபிடூரல். எப்படின்னா அந்த நரம்பு தண்டோடைய கவரிங் இருக்கும் இல்லையா, அந்த கவரிங் வந்து ஒரு லேயராக ஒரு மெம்பரன்ஸ் இருக்கும், லேயராக இருக்கும். ஸ்பைனல் அனஸ்தீசியான்னு பார்த்தீங்கன்னாக்கா நம்ம ஸ்பைனல் கொடுக்கறது வந்து சப் அரக்கனாய்டு ஸ்பேஸ்ன்னு சொல்லுவோம். அந்த இடத்துல போய் தான் கொடுப்போம். எப்படின்னாக்கா டியூரா மேட்ரு, அரக்கனாய்டு மேட்ரு, பயா மேட்ரு இதெல்லாம் நம்ம சின்ன வயசில் ஸ்கூலில் பயாலஜியில் படிச்சிருப்போம், இப்போ மறந்துருப்போம். என்னன்னாக்கா அதெல்லாம் வந்து ஒரு ப்ரொடெக்டிவ் கவரிங் இந்த பிரெயினுக்கும் இந்த ஸ்பைனல் கார்டுக்கும். அந்த ஒரு லேயராக அந்த ஒரு லேயருக்கு இப்போ நான் சொன்னேன் இல்லையா டியூரா அரக்கனாய்டுன்னு, இந்த அரக்கனாய்டை தாண்டி பயோமேட்ருக்கு முன்னாடி அந்த சப் அரக்கனாய்டு ஸ்பேஸ்ன்னு பார்த்தீங்கன்னா அதில் தான் வந்து அந்த சிஎஸ்எஃப் அந்த நீர், மூளையை சுற்றி ஒரு நீர் இருக்கும், செரிப்ரோஸ்பைனல் ஃப்ளூயிடுன்ட்டு. அந்த ஃப்ளூயிட் வந்து அந்த ஸ்பேஸில் தான் ஓடும். இப்போ அந்த ஸ்பேஸில் நம்ம போயிட்டு இந்த மருந்து கொடுக்குறது தான் ஸ்பைனல் அனஸ்தீசியா ஆர் சப் அரக்கனாய்டு பிளாக்னு சொல்கிறது. இப்போ எபிடியூரல்னு பார்த்தீங்கன்னாக்கா அந்த இப்போ நான் சொன்னது அரக்கனாய்டு மேட்ரு. இப்போ எபிடியூரல்னு பார்த்தீங்கன்னாக்கா டியூராவுக்கு வெளியில், அதாவது அந்த ஸ்பைனல் கார்டுடைய அவுட்டர் மோஸ்ட் லேயர் இருக்கும், அதுக்கு வெளியில் கொடுக்கறது தான் எபிடியூரல். ரெண்டுமே முதுகு தண்டில் போடுறது தான். இப்போ ஸ்பைனல் பார்த்தீங்கன்னா ஒரு சிங்கிள் டோஸில் முடிஞ்சிடும். எபிடியூரல் வந்து என்ன பண்ணுவோம்னாக்கா நம்ம ஒரு கேத்தீட்டர் மாதிரி ஒரு டியூப் சின்ன ஒயர் மாதிரி ஒன்று உள்ளார வச்சுருவோம். அது வழியாக நம்ம எப்போ வேணாலும் மருந்து கொடுத்துப்போம். யூஸ்வலாக நம்ம அந்த கேத்தீட்டர் வந்து ஒரு 3 days வரைக்கும் மெயின்டைன் பண்ணுவோம் உள்ளாரே வச்சு. அதனால் எந்த ப்ராப்ளம் வராது. எபிடியூரல் இன்ஃபேக்ட் இன்னும் சொல்ல போனாக்கா மோர் காம்ப்ளிகேட்டட் கேசஸ், மோர் கோமார்பிடிஸ் இருக்கிற பேஷண்ட்ஸ்லாம் வந்து எபிடியூரல் தான் ப்ரிஃபர் பண்ணுவோம் மோஸ்ட், அந்த கார்டியாக் பேஷண்ட்ஸ் எல்லாத்துக்கும். ஏன்னா இட் இஸ் மோர் சேஃபர் தேன் ஸ்பைனல் அனஸ்தீசியா. ஏன்னா ஸ்பைனல் அனஸ்தீசியா என்ன பண்ணுனாக்கா உங்களுக்கு டக்குன்னு பிபி எல்லாம் நிறையா குறைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் எபிடியூரல் இஸ் மோர் சேஃபர். இன்னொரு விஷயம் என்னன்னாக்கா எபிடியூரலுக்கும் ஸ்பைனலுக்கும் என்ன வித்தியாசம்னாக்கா ஸ்பைனலுக்கு வந்து ஒரு ஸ்பைனல் அனஸ்தீசியாவுக்கு கம்மியான ட்ரக் அளவு தான் கொடுப்போம். எபிடியூரலுக்கு அப்படி கிடையாது. எபிடியூரலுக்கு கொஞ்சம் அதை விட ஒரு லார்ஜர் வால்யூம் அதிகமான மருந்து கொடுப்போம்.
அதுக்காக நீங்கள் கேட்கலாம் இது அதிக டோஸான்னு கேட்கலாம். அப்படி கிடையாது. ஒரு பேஷண்ட்டுக்கு எவ்வளோ உகந்ததோ அதுதான் நாங்கள் கொடுப்போம். வால்யூம் தான் அதிகம். அதாவது இதனுடைய வால்யூம் கம்மி, இதனுடைய வால்யூம் அதிகம், அவ்வளோதானே தவிர ட்ரக்கோடைய ஆக்ஷன் எல்லாமே ஒன்று தான். ஓகே டாக்டர். இப்போ அடுத்தது வந்து அல்ட்ராசவுண்ட் வழிகாட்டிய ரீஜனல் அனஸ்தீசியா அப்படின்னா என்ன டாக்டர்? ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இப்போது ரீஜனல் அனஸ்தீசியான்னு நான் ஏற்கனவே சொன்னது வந்து அந்த குறிப்பிட்ட நரம்பில் போயிட்டு ஊசி போடுறது. அந்த குறிப்பிட்ட நரம்பை கண்டுபிடிச்சி ஊசி போடுறது வந்து முன்னாடிலாம் வந்து லேண்ட்மார்க் கைடடாக போட்டிருந்தாங்க. அல்ட்ராசவுண்டு உள்ளார இந்த ஃபீல்டில் அல்ட்ராசவுண்ட் உள்ளார வரதுக்கு முன்னாடி வரைக்கும் லேண்ட்மார்க் கைடடாக போட்டிருந்தாங்க. அதுக்கப்புறம் வந்து பெரிஃபரல் நர்வ் ஸ்டிமுலேட்டர்னு ஒன்று இருக்கும். அதாவது அந்த நரம்பில் போயிட்டு சின்னதாக ஒரு ஊசியை வச்சு அதில் கரண்ட் கொடுத்து அந்த நர்வை ஸ்டிமுலேட் பண்ணாக்கா அந்த நர்வ் கரெக்டாக அந்த நர்வில் தான் இருக்கோமா, அந்த நரம்பில் தான் இருக்கோமான்றதை காட்டி கொடுக்கும். ஸோ அதனுடைய வழிகாட்டிப்படி நம்ம வந்து அங்கே மருந்து கொடுப்போம். இப்போ ரீசெண்ட் அட்வான்சஸ் என்னன்னாக்கா அல்ட்ராசவுண்ட் கைடன்ஸ் பார்த்தீங்கன்னாக்கா இப்போது இந்த கைக்கு ஆப்ரேஷன் பண்ணுறோன்னாக்கா அதுக்கு போகிற நரம்பு எங்கன்னு கண்டுபிடிச்சி அல்ட்ராசவுண்ட் வழியாகவே அந்த நரம்பை கண்டுபிடிச்சி அந்த நரம்பை வந்து நம்ம விஷுவலைஸ் கண்ணால் பார்த்து அந்த நரம்பு மேலே நம்ம ஊசி போடுறது தான் அந்த அல்ட்ராசவுண்ட் கைடன்ஸ். ஸோ இது வந்து இப்போதைக்கு இருக்கிற ரீசெண்ட் அட்வான்ஸ்மெண்ட். இதுக்கப்புறம் என்ன வரும்ன்றது இதுக்கப்புறம் தான் வெயிட் பண்ணி பார்க்கணும். பட் இதுதான் இப்போதைக்கு ரீசெண்ட். ஆனால் இதுதான் இருக்கிறதுலே மோஸ்ட் சேஃபஸ்ட். ஏன்னாக்கா வந்து இப்போ முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னாக்கா நிறைய மருந்து கொடுக்க வேண்டிய அவசியம் இருந்தது. ஏன்னாக்கா லேண்ட்மார்க் கைடன்னு சொல்கிறது வந்து இப்போது இந்த கைக்கு போகிற நரம்பு இங்கே தான் போகும் அப்படின்னு ஒரு நம்ம ஏற்கனவே அனாட்டமியில் எதனா படிச்சிருப்போம். அதை வச்சு நம்ம இங்கே தான் போகும்ன்ட்டு அங்கே ஊசி போட்டு அந்த ஒரு ஃபுல் ஏரியாவை கவர் பண்ணுறதுக்கு நிறைய வால்யூம் கொடுக்கும். ஸோ இப்போ நம்ம நரம்பே வந்து கண்ணால் பார்த்து நம்ம ஊசி போடுறதுனால அந்த நரம்புக்கு தேவையான அளவுக்கு ஊசி மருந்து மட்டும் போட்டாலே போதுமானது. ஸோ ரொம்ப சேஃபானது இது. ஓகே டாக்டர். இப்போ இது வந்து ரொம்ப சேஃப் அப்படின்னு வந்து சொல்லிட்டீங்க. இப்போ இந்த ரீஜனல் அனஸ்தீசியா வந்து ஒரு நோயாளி வந்து அவங்களுக்கு மயக்க மருந்து கொடுத்து ரீஜனல் அனஸ்தீசியா கொடுத்துட்டு அவங்க எப்படி அந்த குணமடைவதை வந்து மேம்படுத்துது டாக்டர் இந்த ரீஜனல் அனஸ்தீசியா? ஜென்ரலாக பார்த்தீங்கன்னாக்கா இந்த ரீஜனல் அனஸ்தீசியா வந்து ஜெனரல் அனஸ்தீசியா மாதிரி கிடையாது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ கைக்கு ஏதோ ஒரு ஆப்ரேஷன் பண்ணுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். முன்னாடிலாம் வந்து கைக்கு ஆப்ரேஷன் பண்ணுறதுக்கு ஜெனரல் அனஸ்தீசியா கொடுத்து தான் ஆப்ரேஷன் பண்ணாங்க முந்தைய காலத்தில், இந்த ரீஜனல் அனஸ்தீசியா வரதுக்கெல்லாம் முன்னாடி. ஸோ அந்த மாதிரி காலத்தில் இருக்கும்போது அவங்களுடைய ரெக்கவரி போஸ்ட் அனஸ்தீசியா அந்த அனஸ்தீசியா ட்ரக்ஸ்லேருந்து அவங்க வெளில வர்றது அதெல்லாமே கொஞ்சம் டிலேடாக இருந்துச்சு. ஸோ இந்த ரீஜனல் அனஸ்தீசியா வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா அவங்களுடைய ரெக்கவரி ரொம்பவே குயிக்காக இருக்கும். எப்படின்னாக்கா இன்றைக்கி காலில் ஆப்ரேஷன் பண்ணிட்டு உடனே கூட சில சமயத்தில் வந்து ஒரு 2 or 3 hours 4 hours டிஸ்சார்ஜ் ஆகி போகிறவங்களாம் இருக்காங்க. ஸோ அந்த அளவுக்கு அவங்களுடைய ரெக்கவரி வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாகவே இருக்கும். ஹாஸ்பிட்டல் ஸ்டேவை வந்து கம்மிப்படுத்தும். இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னாக்கா இப்போ ரீஜனல் அனஸ்தீசியா பிளாக்ஸ்ன்னு இருக்குது. இப்போது ஒரு நீ ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணுறாங்கனாக்கா அதுக்கான ரீஜனல் அனஸ்தீசியா பிளாக்ஸ் கொடுத்தோன்னாக்கா ஆப்ரேஷன் பண்ணதுக்கப்புறம் நெக்ஸ்ட் டேவே பேஷண்ட் வந்து வலி இல்லாமல் எழுந்திரிச்சு நடக்க முடியும். ஸோ வலி இல்லாமல் பார்த்துக்கிறது, ஆப்ரேஷனுக்கு அப்புறம் வலி இல்லாமல் பார்த்துக்கிறது, ப்ளஸ் ஹாஸ்பிட்டல் ஸ்டேவை கம்மி பண்ணுறது, இதெல்லாம் தான் வந்து ரீஜனல் அனஸ்தீசியாவோட மேஜர் அட்வான்டேஜ். ஓகே டாக்டர். இப்போ நீங்கள் வந்து சொன்னீங்க லோக்கல் அனஸ்தீசியா வந்து ஒரு பகுதிக்கு மட்டும்தான் கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு, இப்போ ஏதாவது திடீர்னு ஏதாவது ஆக்சிடென்ட் ஆகிடுச்சு, கையில் ஏதாவது வெட்டுப்பட்டுடுச்சு அப்படின்னா அதை நம்ம அந்த இடத்துக்கு மட்டும் நீங்கள் வந்து பண்ணுறீங்க. அதுக்கப்புறம் நம்ம வந்து எப்பவும் போல் எல்லாமே செஞ்சலாமா? அது இப்போ ஸ்டிச்சஸ் மட்டும் போட்டுட்டு எப்பவும் போல் யூஸ்வலாக நம்ம வந்து கேஷுவலாக இருந்துடலாமா? இப்போ நீங்கள் ரீஜனல் சொன்னது 2-3 hours எப்பவும் போல் போயிடலாம் அப்படின்னு வந்து சொன்னீங்க. இப்போ அதே மாதிரி தான் லோக்கல் அனஸ்தீசியாக்குமா டாக்டர்? லோக்கல் அனஸ்தீசியான்னு பார்த்தீங்கன்னா இதுவாக நம்ம வந்து 2-3 hours மெயின்டைன் கொஞ்சம் மானிட்டர் பண்ணி பார்த்துட்டு பேஷண்ட்டோட ஜெனரல் கண்டிஷன் நல்லாவே இருந்தது, ரொம்ப நல்லா இருந்ததுனாக்கா தான் நம்ம டிஸ்சார்ஜ் பண்ணுவோம். அந்த டிஸ்சார்ஜ் பண்ணுறது வந்து எல்லாருக்கும் அந்த 2-3 hours டிஸ்சார்ஜ் பண்ணிட மாட்டோம். பேஷண்ட்டோட ஜெனரல் கண்டிஷன் பார்த்துட்டு தான் டிஸ்சார்ஜ் பண்ணுவோம். சப்போஸ் ஜெனரல் கண்டிஷன் நல்லா இல்லை, இன்கேஸ் அவங்களுக்கு அதிகமான ஹாஸ்பிட்டல் ஸ்டே தேவைப்படுதுனாக்கா மேபி ஒன் டே ஆர் 2 days அதிகமாக ஸ்டே பண்ணுற மாதிரி தான் இருக்கும். இப்போ இந்த லோக்கல் அனஸ்தீசியா பார்த்தீங்கன்னாக்கா இட் இஸ் பியூர்லி ஓபி பேஸ்ட் ப்ரொசீஜர் தான். ஓபி அவுட் பேஷண்ட் பேஸ்ட் ப்ரொசீஜர். வருவாங்க, கையில் அடிபட்டிருக்கும், அந்த இடத்துல மட்டும் மறுக்கிற ஊசி போட்டு ஸ்டிச்சஸ் போட்டுட்டு போயிடுவாங்க. அந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ அதனால பார்த்தீங்கன்னாக்கா ஹாஸ்பிட்டலுக்கு வந்து டாக்டர்கிட்ட காமிச்சிட்டு ஸ்டிச்சஸ் போட்டுட்டு போயிடுவாங்க, அவ்வளோதான். அந்த 1 or 2 hours கூட அந்த ஸ்டே அந்த அளவுக்குலாம் இருக்காது. ஆனால் இன்கேஸ் அதுலேயுமே வந்து சில சமயத்தில் மானிட்டரிங் தேவைப்படும். இது சில பேஷண்ட்ஸ்க்கு வந்து ஊசி போடும்போதே மயக்கம் வந்துடும்.
அந்த மாதிரி பேஷண்ட்ஸ்லாம் இருக்காங்க. அவங்களெலாம் வந்து கூட கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஹவர்ஸ் ஸ்டே பண்ண வச்சு கொஞ்சம் மானிட்டர் பண்ணி அவங்க ஸ்டெபிலைஸ் ஆன பிறகு தான் அனுப்புவோம். ஓகே டாக்டர். ஃப்ரம் ரெயின்போவின் ஹலோ டாக்டர் நிகழ்ச்சியில் நம்ம இன்னைக்கு வந்து லோக்கல் மற்றும் ரீஜனல் அனஸ்தேஷியா பற்றி தான் நம்ம வந்து தெரிஞ்சுக்கிட்டு இருக்கோம். நம்ம கூட புதுச்சேரி இந்திரா காந்தி அரசு மருத்துவக் கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிறுவனம் மயக்கவியல் துறை உதவி பேராசிரியர் டாக்டர் ஏ அஸ்வின் அவர்களோட தான் இவ்வளோ நேரம் நம்ம வந்து நிறைய விஷயங்களை வந்து தெரிஞ்சுக்கிட்டோம். டாக்டர், இப்போ வந்து நீங்கள் முதியவர்களுக்கு நம்ம எவ்வளோ கேர் எடுத்துக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தீங்க. இப்போ குழந்தைகளுக்கு அப்படிங்கும் போது எந்த அளவுக்கு நீங்கள் வந்து அவங்களுடைய அந்த ஃபேக்டர்ஸ் வந்து பார்ப்பீங்க டாக்டர்? இப்போ பார்த்தீங்கன்னாக்கா ரெண்டு எட்ஜ். இப்போது ஜீரியாட்ரிக், அதாவது முதியவர்கள்னு சொல்கிறது வந்து ஒரு எக்ஸ்ட்ரீம்ன்ற மாதிரி, பீடியாட்ரிக்கும் ஒரு எக்ஸ்ட்ரீம். ரெண்டு எக்ஸ்ட்ரீம்ன்றதுனால ரெண்டுத்துக்குமே அட்மோஸ்ட் கேர், அட்மோஸ்ட் விஜிலன்ஸ் இருக்கணும் ரெண்டு கேட்டகரிக்குமே. பீடியாட்ரிக் பேஷண்ட்ஸ் பார்த்தீங்கன்னாக்கா சேம் டைப் ஆஃப் விஜிலன்ஸ் ஆஸ் யூ கிவ் ஃபார் ஓல்ட் ஏஜ் பீப்புள். இன்னொன்று என்னென்னாக்கா அவங்களுக்கும் வந்து டோசேஜ் மாறும். பீடியாட்ரிக் ஏஜுக்கு ஏற்ற மாதிரியும் அவங்க குழந்தைங்களுடைய வெயிட்டுக்கு ஏற்ற மாதிரியும் அந்த ட்ரக்கோடைய டோசேஜ் மாறும். எல்லாத்துக்குமே வந்து அந்தந்த பேஷண்ட்டுக்கு ஏற்ற ட்ரக் டோசேஜை கால்குலேட் பண்ணி தான் எப்போவுமே வந்து ஒரு ப்ரொசீஜர் முன்னாடியும் நம்ம கொடுப்போம். ஸோ டு பி சேஃப் ஆன் தி சேஃபர் சைட் டோசேஜ் கால்குலேட் பண்ணி கொடுக்கறது தான் என்றைக்குமே நல்லது. ஓகே டாக்டர், இப்போ பிறந்த குழந்தைங்கள், அதாவது இப்போ ஏதாவது ஒரு எமர்ஜென்சி, ஏதாவது ஒரு பிரச்சனை இருக்கு, பிறந்த உடனே பிரச்சனை இருக்கு அப்படின்னா அவங்களுக்கு வந்து ஜென்ரல் அனஸ்தீசியா கொடுப்பீங்களா டாக்டர், இல்லைன்னா நம்ம இந்த மாதிரி லோக்கல் இல்லை ரீஜனல் அந்த மாதிரி கொடுப்பீங்களா டாக்டர்? அது ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா பிரச்சனையை பொறுத்து இருக்கு. ரொம்ப மேஜரான பிரச்சனை ஆப்ரேட் பண்ணி தான் ஆகணும், உடனடியாக ஆப்ரேட் பண்ணி ஆகணும் அப்படின்ற பட்சத்தில் ப்ரிஃபரபிளி வி கோ ஃபார் ஜெனரல் அனஸ்தீசியா ஃபார் நியோனட்ஸ். ஓகே டாக்டர். அப்போ கொஞ்சம் வளர்ந்த பசங்க, இப்போ அடல்ட்ஸ், டாட்லர் அந்த மாதிரி ரேஞ்சில் இருக்கவங்களுக்குலாம் வந்து நீங்கள் எந்த அளவுக்கு அவங்களுக்கு தேவையோ அந்த அளவுக்கு கொடுப்பீங்களா டாக்டர்? டாட்லர்னு பார்த்தீங்கன்னாக்கா இந்த தவழற குழந்தைங்க, இல்லை இந்த 5 வயசு 6 வயசு இந்த மிடில் அந்த மாதிரியான குழந்தைங்களுக்குலாம் பார்த்தீங்கன்னாக்கா மோஸ்ட்டாக வந்து ஜெனரல் அனஸ்தீசியா கொடுக்கறது தான் நல்லது. ஏன்னாக்கா அந்த குழந்தைங்க வந்து யூஸ்வலாக ரொம்ப ஆங்ஷியஸாக இருப்பாங்க. வென் யூ செப்பரேட் தெம், அந்த அப்பா அம்மா கிட்டேருந்து அவங்கள பிரித்து இந்த ஆப்ரேஷன் தியேட்டருக்குள்ளார கொண்டு போகிறதே அந்த பசங்களுக்கு ஒரு பெரிய சேலஞ்ச் தான் நமக்கு. ரொம்ப அழுது ரொம்ப ஆங்ஷியஸ் ஆயிடுவாங்க. ஸோ அவங்கள வந்து ஆப்ரேஷன் தியேட்டருக்குள்ளார கூட்டு போகிறதே ரொம்ப ஒரு சேலஞ்ச். அந்த மாதிரி பேஷண்ட்ஸ்க்கு வந்து நம்ம யூஸ்வலாக ஜெனரல் அனஸ்தீசியா தான் ப்ரிஃபர் பண்ணுவோம். ஏன்னாக்கா ஆப்ரேஷன் தியேட்டர் உள்ளாரையும் அந்த குழந்தைங்க வந்து கோஆப்ரேட் பண்ண மாட்டாங்க அந்த அளவுக்கு. இப்போ லோக்கல் அனஸ்தீசியாவோ இல்லை ரீஜனல் அனஸ்தீசியாவோ பார்த்தீங்கன்னாக்கா கான்ஷியஸாக இருப்பாங்க எல்லாருமே. அதாவது அந்த பகுதி மட்டும்தான் வந்து மறுத்து போயிருக்குமே தவிர மற்றபடி சுயநினைவு இருக்கும், கான்ஷியஸாக இருப்பாங்க, எல்லாத்தையும் பேசிகிட்டு இருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கிற பட்சத்தில் இந்த மாதிரி குழந்தைங்களை வந்து அந்த மாதிரி விட முடியாது நம்மளால். ஏன்னாக்கா அவங்க அப்பா அம்மா வந்து நம்ம ஆப்வியஸாக ஆப்ரேஷன் தியேட்டர் கொண்டு போகிறது கிடையாது, கூப்பிட்டு போக மாட்டோம். அந்த மாதிரி இருக்கிற சமயத்தில் அவங்களுக்கு அந்த ஸ்ட்ரேஞ்சர் ஆங்ஸைட்டி ரொம்ப ஜாஸ்தி இருக்கும். ஸோ பெட்டர் டு கோ ஃபார் ஜெனரல் அனஸ்தீசியா ஃபார் கிட்ஸ். ஓகே டாக்டர், இவ்வளோ நேரம் நம்ம வந்து நிறைய விஷயங்களை வந்து தெரிஞ்சுக்கிட்டோம். இந்த லோக்கல் அனஸ்தீசியா, ரீஜனல் அனஸ்தீசியா பற்றி நிறைய பேர் வந்து இப்போது வந்து அந்த ஒரு ஐடியாவுக்கு வந்திருப்பாங்க அப்படின்னு நினைக்கிறேன். அதுவும் இல்லாமல் ஒரு பெரிய விழிப்புணர்வு வந்து நீங்கள் கொடுத்துட்டீங்க டாக்டர். என்ன அப்படின்னா, இந்த சி செக்ஷன் போது போடுற ஊசி வந்து அதனால முதுகு வலி வராது, டிஸ்க் ப்ராப்ளம் வராது அப்படிங்கிறது வந்து பெரிய விழிப்புணர்வு அப்படின்னு நான் நம்புகிறேன். இன்னைக்கு நீங்கள் வந்து பகிர்ந்துக்கிட்டது நிறைய தகவல்களை ரொம்ப நன்றி டாக்டர். தேங்க்யூ. ஓகே நேர்களே, நம்ம இன்னைக்கு வந்து ரீஜனல் மற்றும் லோக்கல் அனஸ்தீசியா பற்றி தான் நம்ம நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்கிட்டோம். நம்ம கூட புதுச்சேரி இந்திரா காந்தி அரசு மருத்துவக் கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிறுவனம் மயக்கவியல் துறை உதவி பேராசிரியர் டாக்டர் ஏ அஸ்வின் அவர்கள் தான் இன்னைக்கு நிகழ்ச்சியில பங்கெடுத்துக்கிட்டாங்க. நிகழ்ச்சியோட நிறைவா பாடல் வருது, கேட்கலாம். தொடர்ந்து கேளுங்க. ரெயின்போ புதுவை 102.8.